எனக்கு பிடித்த ரஜினி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியு சூப்பர் ஸ்டார் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் ரஜினிகாந்த் இதுவரையில் ஏறக்குறைய 170 படங்கள் வரை நடித்து முடித்துவிட்டார். இதில் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் உண்டு. அவைகளில் இருந்து என்னை மிகவும் கவர்ந்த படமாக பல படங்கள் இருந்தாலும் இங்கு முதலில் 2 படங்களைப் பற்றிய நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நல்லவனுக்கு நல்லவன். அதில் முதல் படமாக ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 1984ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் படம் நல்லவனுக்கு நல்லவன். இந்த படத்தை இயக்கியவர் எஸ்.பி. முத்துராமன். இந்த படத்தை மிகச் சிறப்பான முறையில் தயாரித்து வெளியிட்ட நிறுவனம் புகழ்பெற்ற ஏவிஎம் நிறுவனம் ஆகும். இந்த படத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் பல படங்களில் ரஜினி சிறப்பாக நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் இந்த படம் அனைத்து வயது மக்களையும் கவர்ந்த படமாக அமைந்தது. குடும்பத்துடன் அனைத்து மக்களும் குறிப்பாக பெண்களின் மனது கவர்ந்த படமாக இருந்தது. இந்த படம் தெலுங்கில் 1983ஆம் ஆண்டு வெளியான ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படமாகும். இந்த படத்தில் ரஜினி 3 வகையான நடிப்புகளை வித்தியாசங்களை காட்டியிருப்பார். குறிப்பாக முதல் பாதியில் ஒரு ரவுடியாக, அதே ரஜினிகாந்த் பின்பு ஒரு கம்பெனியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நபராக நடித்து, அதே சமயத்தில் ராதிகாவை மனம் முடித்த பின் ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக, அந்த ரவுடி கேரக்டருக்கும் ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவனாக, உழைப்பாளியாக, ஒரு நிறுவன தலைவராக வித்தியாசத்தை காட்டி நடித்திருப்பார். அதேபோல் 2ஆம் பாதியில் மிகச் சிறப்பாக ஒரு பெண்ணின் தந்தையாகவும் பாசத்தை வெளிப்படுத்தும் சிறப்பான தந்தை கேரக்டர்களையும் கலக்கியிருப்பார். அதே சமயத்தில் நகைச்சுவையாகவும் பல இடங்களில் கலக்கியிருப்பார். குறிப்பாக இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசை ராஜாங்கத்தை நடத்தியிருப்பார். அனைத்து சூப்பர் ஹிட் பாடல்கள். குறிப்பாக ஜேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒலிக்கும் உன்னைதானே மற்றும் வச்சிக்கவா உன்ன மட்டும் போன்ற பாடங்கள் சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்தது. குறிப்பாக வச்சிக்கவா உன்னை மட்டும் என்ற பாடலில் ரஜினிகாந்த் சீரியல் பல் பொருத்திய ஆடை அணிந்து நடனமாடியிருப்பார். இது அவருக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு பாடலில் அமிதாப் பச்சன் இந்தியில் நடித்திருப்பார். இப்படம் ரஜினிகாந்த் மற்றும் எஸ்.பி. முத்துராமன் கூட்டணியில் மீண்டும் ஒரு முத்திரை பதித்த படமாகவும் அதே சமயத்தில் ஒரு சிறப்பான லாபகரமான படமாக அமைந்தது. பல தியேட்டர்களில் இது 150 நாட்களைக் கடந்து ஓடியது. ஆனால் வழக்கம் போல இப்படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் நான் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்ததால் இந்த படத்தை ரிலீஸின் போது பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த படத்தை 5 வருடங்கள் கழித்து செகண்ட் ரிலீஸின் போதுதான் பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எப்பொழுதுமே என்னை மிகவும் கவர்ந்த ரஜினி படங்களில் ஒன்றாக இன்று வரையில் இருக்கிறது இப்படம். இதற்கு காரணம் ரஜினியின் ஸ்டைலிஷ் ஆன நடிப்பு, காமெடி, ஆக்சன் மற்றும் இளையராஜாவின் பாடல்கள் ஆகும். என்னை கவர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2வது படம் தளபதியாகும்.